birthday, sir. Happy birthday! சூப்பரா இருந்துச்சு. Happy birthday! I wish you many more happy birthdays of Dhanush. பர்த்டே போட்டு தனுஷ் நல்லா இருக்கும். நீங்க அடுத்த படம் நீங்க எங்களை ஃபேன்ஸுக்காக நீ கொடுக்கணும். இதனோட வேண்டுகோளா நான் இதுல தெரிவிச்சுக்கிறேன். படம் சூப்பரா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலா எதிர்பார்க்கல எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் இருந்தது. பட் சூப்பரா பண்ணிருக்காங்க. எஸ்ஜே சூர்யாலாம் வேற லெவல் பண்ணிருக்காரு. அந்த 2 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நான் தனுஷ் ஃபேனு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். செமையா இருந்துச்சு. மாசா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்ல டைரக்ஷன் ரிட்டனுமே அவர் தான் நினைக்கிறேன். ரிட்டனு டைரக்ஷனு ஆக்டிங்கு 3மே அவர் பண்ண நல்லா இருக்கும். மியூசிக் பெருசா சாங்ஸ் இந்த படத்துல இல்ல. லாஸ்ட் ஒரே ஒரு சாங் ஃபயரா இருந்துச்சு. தனுஷ் அவர்கள் வந்து வேற எந்த ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ஷன் மட்டும் பண்ணா யாரை வச்சு பண்ணுவாங்க? சூர்யா, எஸ்ஜே சூர்யா. நீ சொல்லு. படம் செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பயங்கரம். அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். ஆமா, டான்ஸ்லாம் ஆடணும். நல்லா இருக்கு. மாசா இருக்கு. அவரோட டைரக்ஷன் நல்லா இருக்கு. டைரக்ஷன் இப்ப வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஒரு ஆக்டரா இருந்து இந்த அளவுக்கு டைரக்ஷன் போறாங்க. ஆக்டரா இருந்ததுனால தான் மேபி அவர் வெற்றிமாறன் கூடயே இருந்ததுனால அவரே அப்படி ஃபாலோ பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன். எஸ், அவரோட வளர்ப்பு தானே. ஸோ ஃபேமிலியா டைரக்ஷன் தான் நல்லதா பண்ணிருக்காரு. வேற லெவல் மாஸ். அவர் எப்பவுமே மாஸ். வேற யாரையாச்சும் வச்சு அவர் டைரக்ஷன் பண்ணாங்க, எந்த ஆக்டர் வச்சு பண்ணா நல்லா இருக்கும்? வேற யாரையாவது வச்சு அப்படின்னா அவங்க அண்ணனே வச்சு பண்ணா செமையா இருக்கும். செல்வராகவன் சாரி. தேங்க்ஸ். இன்னும் நல்லா இருந்துச்சு படம். சத்தியமாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை மாதிரி இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. வழக்கமாக இருக்கலாம கொஞ்சம் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. ஹாரர் மியூசிக் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் தெரியல. சூப்பராக இருக்கு. நல்லா செமையாக இருக்கு படம். நல்ல டைரக்ஷன் படம். அது ரீரெக்கார்டிங் ஆர்ஆர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். நல்லா இருக்கு படம். சூப்பராக அதான் ஆர்ஆர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கன்ஃபார்மாக பார்க்கல. எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா இருந்துச்சு. தனுஷ் வேற இவர் செல்வராகவன் சாருடைய அப்படியே இதுதான். பட் பிரகாஷ் ராஜ் சார் தான் வெத் ஆகிட்டாங்க. அவர் ஆக்டிங் அவர் இதுக்கு இதுவாக இருக்கு. பட் நைஸ் மூவி. சூப்பராக இருக்கு. வேற லெவலுக்கு பெஜாராகுது ப்ரோ படமே. ஆக்டிங்லாம் செம்ம. டைரக்டர் தனுஷோட தங்கச்சி ஆக்டிங் தான் பயங்கரமா இருக்குது இருக்கிறதுல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் பிஜிஎம் சரியான இருந்தது. பிஜிஎம்ல சொல்லுமா அந்த ஓலக்கொட்டாய் சாங்லாம் வேற லெவலு ப்ரோ. படமே பெஜாரா இருந்தது. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. தனுஷ் எப்பயும் போலதான். அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. அதுல படத்துல பிளஸ்ன்னு பார்த்தோன்னா பிஜிஎம் மியூசிக் தான். பிஜிஎம் மியூசிக் தான் நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வந்து செமையா இருக்கு. நல்லா ஆக்ஷன் இருக்கு. எல்லாமே ஃபுல்லா சண்டையா தான் இருக்கு. கொஞ்சம் வயலன்ஸ் தானே படம் ஃபுல்லாமே. அதுதானே ஓகே தான். நல்லா தான் இருக்கு. அது கஷ்டம் தான். சின்ன பிள்ளைகளுக்குலாம் கஷ்டம் தான். ஏன்னா ஃபுல்லாமே வயலன்ஸ் தானே. அதனால சின்ன பிள்ளை ஆனால் இவங்களே அலோவ் பண்றது இல்லையே. அந்த இதுக்கு ஓகே. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு படம். பார்க்கலாம். பயங்கர ராவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ராவெல்லாம் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. சும்மா படம் வந்து இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஃபேமிலி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ்வும் இருக்கு. சரிங்களா, ஃபேமிலியாகவும் இருக்கு. எல்லாமே இருக்கு இதில். நல்லபடியாக வந்தால் நிறைய பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் வந்து ஆசா இருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா இருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்கு. இது வந்து 2வது படம் மாதிரியே இல்லை இது. சரிங்களா, ஏதோ வந்து அவர் நல்ல இதில் இருக்க மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. ஒரு சீனும் அழகாக எடுத்து போயிருக்காரு. நல்லா இருக்கு. அண்ணன் கூட இன்ட்ரோ듀ஸ் பண்ண அண்ணன் கூட நடிச்சிருக்காங்க. ஆமாம். செல்வராகவனுக்கு அவங்களுக்கு உள்ள அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியான இவங்க 2 பேருமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே இருக்கு. நல்லா இருக்கு. இவங்களோட காம்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பக்காவா இருக்கு. பிரகாஷ் ராஜ் இருக்காரு.
ஓகே தான், எல்லாரும் ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஆனா வந்து தனுஷ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல எல்லாரும் மேலயும் நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது, நல்லா இருக்கு. அந்த அண்ணன் தம்பி அந்த கேரக்டர் சிங்க் ஆகுது, கனெக்ட் ஆகுதா, எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா தான் இருக்கு, கரெக்டா தான் போகுது. அதெல்லாம் அந்த இதுல பாத்தீங்கன்னா மிஸ்டேக் எதுவுமே இல்ல, பக்காவா போகுது. அந்த தங்கச்சி கேரக்டர் இருக்கட்டும், அண்ணனாகட்டும், எல்லாரும் சரி அழகா போகுது, நல்லா இருக்கு படம். ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப நிறைய 50வது படம் நிறைய பேரோட பாத்துருக்கீங்க, ரஜினி இது, கமல் இது, விஜய் இது, அஜித் இது. ஆமா, யாரோட படம் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க 50வது? 50வது படம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவரு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எது? ராயன் தான். ஏன்னாக்கா வந்து எனக்கு மங்காத்தா பார்த்து இருக்கு. அதெல்லாம் ஓல்டு ப்ரோ, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படம். recent ஆ அந்த மகாராஜா இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளது பார்த்தீங்கன்னா மகாராஜாவோட எனக்கு இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இருக்கு படம், இன்ட்ரெஸ்டா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. வரலாம், ரொம்பலாம் வந்து ஹார்டெல்லாம் இல்லை ப்ரோ. அதெல்லாம் போட்டு குத்துறது கொள்றதுலாம் அப்போல்லாம் எதுவுமே இல்லையே. அதெல்லாம் ஃபேமிலியாகவும் வரலாம், இன்ட்ரெஸ்டா போகுது படம், ஜாலியாக வரலாம், ஆரன்ஸாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. தேங்க்யூ. சூர்யாவோட தீவிர ரசிகருங்க. எஸ்ஜே சூர்யானா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவரு ஒவ்வொரு படமும் ஹிட் ஆகிக்கிட்டே இருக்குது. அவர் நடிச்ச மார்க் ஆண்டனி, ஜிகர் தண்டா, அதுக்கப்புறம் இந்த படம் எல்லாம் செம்ம ஹிட் ஆகிக்கிட்டே வருது. இது எடுக்கிற கதை எல்லாமே செம்மையா போகுது. அவர் எப்படிதான் கதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னு தெரியல. நல்ல பிரெயின் இருக்குதுங்க அவருக்கு. எஸ். சூர்யா வந்து நடிப்பு அசுரன், நடிப்பு அசுரன், நடிப்பு அரக்கன். நடிப்பு அரக்கன். ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குதுன்னா, அவர் வந்து சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. தனுஷ் சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சீரியஸாவே இருக்காரு. அவரு நல்லா சிரிச்சு ஒரு சீனாவது சிரிக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, அவருக்குன்னு ஒரு டான்ஸ் இருக்குது. ஆனா அந்த டான்ஸ் கூட அவர் சிரிச்சுக்கிட்டே ஆடல. அப்படி வில்ல மாதிரி யாரு இல்லன்னா டெரரா தான் இருக்கும். அப்படி பார்த்தா பிரகாஷ்ராஜ் கூட தான் வில்ல. இன்னும் கொஞ்சம் ஒரு சிரிக்கிற மாதிரி பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உருன்னு இருக்காரு. ஆனா படம் நல்லா இருக்குது, ஸ்பீடா போடு. ஆமா, பேர் போடல. அப்புறம் எப்படிங்க சிரிப்பு வரும்? பேர் போட்டாலும் சிரிப்பு வரும். இருந்தாலும் கொஞ்சமாவது அவர் சிரிச்சு. ஆனா எஸ். ஏ. சூர்யா நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பிரகாஷ்ராஜ் நடிப்பு அவரு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போயிருந்தா கூட அவர் தான் கதை. நிறைய 50வது படம் நிறைய பேருக்கு பார்த்திருப்பீங்க. ஆமா. விஜய் பார்த்திருப்பீங்க, அஜித் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆமா விஜய் சேதுபதி கூட கொஞ்சம் சின்ன மகாராஜா வந்து. ஆமா, யாரோட 50வது படம் சூப்பர் சொல்லுங்க? மங்காத்தா தான். மங்காத்தா தான் 50வது படம். சுறா நல்லா இல்ல. சுறா நல்லா இல்ல. அர்ஜுனும் அவரும் சேர்ந்து பண்ணது நல்லா இருந்தது. இது கூட பரவாயில்ல, ஸ்பீடா போகுது படம். இந்த குடும்பம் இப்ப வந்த படம் ராயன், இந்த குடும்ப பாங்கெல்லாம் ரொம்ப இல்லாம நல்லா ஸ்பீடா போகுது படம். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. முடிச்சிடலாமா? அவரு இந்த படம் நல்ல மெலோடியா ஒரு ஹிட் படம் இப்பாட்டாவது கொடுத்துருக்கணும். அவரு அந்த அளவுக்கு சரியா பண்ணல. அவன் ஒரு எல்லா படத்துலயும் ஏஆர் ரஹ்மான் பண்ணா ஒரு பாட்டாவது மனசுல நிக்கும். ஆனா இந்த படத்துல அது ஒன்னே ஒண்ணு சீன் தான், இன்னும் பண்ணிருக்கலாம், மெலோடியா கொடுத்துருக்கலாம். சரி, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த மாஸ் தனுஷ் ஆக்டிங் சொல்லுங்க. நல்லா தனுஷ் ஆக்டிங் நல்லா தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு.